ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான ஆந்திரா ஸ்டைல் வறுத்தரைச்ச சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான வறுத்தரைச்ச ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆந்திரா ஸ்டைல் வறுத்தரைச்ச சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எலும்பும் சதையும் கலந்த மாதிரி தான் மிக்சடாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு கலருக்கு தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னாலும் பரவாயில்ல. அடுத்து கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா சிக்கனில் உப்பு காரம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த சிக்கனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே மூடி போட்டு விட்டு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த சிக்கனுக்கு மசாலா ஃப்ரை பண்ணணும். இப்போ பேன் வச்சுக்கோங்க. 2 துண்டு பட்டை போட்டுக்கலாம், 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க, ஒரு 3 கிராம்பு போட்டுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. காரத்துக்காக ஒரு 7-8 காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தீயை விடாமல் வாசனை வர வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வறுத்தாச்சிங்க. வறுத்த மசாலாவை ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது பிரியாணி இலை ஒரு இலை போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்குதோ அந்த அளவுக்கு சிக்கன் ஃப்ரை வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனையும் போட்டுட்டு நல்லா சுருள இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா சுருள வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா இந்த அளவுக்கு சுருள வதங்கினதும் இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டு அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. இப்போ 10 to 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக தண்ணி எதுவுமே ஊற்றாமே சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா பொடியை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு மசாலா ஓகேனா 2 டீஸ்பூனில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா மிச்சம் இருக்கிற மசாலா பொடியும் போட்டுக்கோங்க. மசாலா அதிகமாக பிடிக்காதவங்க கொஞ்சம் பவுடர் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மறுபடியும் இன்னொரு தடவை செய்யும்போது நீங்கள் சிக்கன் ஃப்ரைக்கு இந்த மசாலா பொடியை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு பத்தலை, 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம சிக்கன் ஊற வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதும் இப்போ ஒரு 5 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. நல்ல கம்மன்ட்டு வறுத்தரைச்ச ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா கம்மன்ட்டு டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் வறுத்தரைச்ச சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த சிக்கன் ஃப்ரை ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே போலே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.